வணக்கம் மகளே, நான் தான் உங்களுக்கு கடைக்காரன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து முள்ளிச்சங்கு. இது சாப்பிட சூப்பராக இருக்கும். சங்கு சதை உள்ள சங்கு சதை அடிச்சு சாப்பிடணும். இது எப்படி கிடச்சி பார்த்தீங்கன்னா, நீ கடைக்காரிக்கு போய் நம்ம வளையலில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை எப்படி உடச்சி எப்படி சுக்காவை சாப்பிட்றோம் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பாருங்கள், எப்படி உடச்சி எப்படி இந்த சங்கு சதைகளை உங்களுக்கு காட்டுறேன். இந்த சங்கு சதை கிடச்சா விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட சூப்பர். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சாப்பிட தோணும். வாங்க பார்க்கலாம். உடச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இப்படி நல்லா உடச்சி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பியில் இது வளத்தில் பார்த்தீங்கன்னா சதை குத்துறதுக்கு கம்பி ஒன்று இருக்கும். இப்போ என்கிட்ட அது கொண்டு கடலுக்கு போகலை, அதனால் நான் கத்திரி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி கம்பி கிடச்சா ஒரு கம்பி வச்சு குத்தி தெரிஞ்சுதுங்க. பாருங்கள், உடச்சாச்சு பார்த்தீங்களா. இப்படி தென்னி இப்படி எடுத்தால் இந்த சதை வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இதான் சங்கு சதை. சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இது வந்து மருத்துவ குணம் உடையது. நீங்கள் கிடைச்சா நீங்கள் விட்டுறாதீங்க. பாருங்க, எல்லா சங்கையும் உடச்சாச்சு. உடச்சப்போ சங்கு சதைகளை பாருங்கள். இத்தனை சங்குகளை எவ்வளோ சதைகள் இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, சதைகளை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இது எப்படி சமைச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி கதையை பார்க்கலாம் வாங்க. சங்குலேருந்து எடுத்து சதைகளை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அவிய போட்டிருக்கோம். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பொடிசு பொடிசாக வெட்டி அதுக்கப்புறம் தான் சுக்கா வைக்க முடியும். பாருங்கள் எப்படி நாங்கள் இன்றைக்கி சுக்கா வச்சு சாப்பிட்றோன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சங்கு கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அவிச்சு தான் முதல்ல சதைகளை எடுக்க முடியும். சரிங்களா, எப்படி நல்லா அவிச்சு இது பண்ணிட்டு அதை வெட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம அருவமனை தீட்டிக்கிறோம். நல்லா நல்லா தீட்டியாச்சு. நல்லா பதம் வந்துட்டு பார்த்தீங்களா, சங்கு வச்சுங்க. இது பார்த்தீங்களா, இதுதான் நாகனம். இந்த நாகனம் வந்து ரேட்டு நல்ல ரேட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்தி இந்த செவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வந்து இதில் தான் பயன்படுத்துவாங்க, தயாரிப்பாங்க. பார்த்துவாங்க எப்படி பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கோட சதையில் நடக்கிறதுக்கு கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்து இதே ஊந்து நடக்கிறதுக்கு தான் இதுக்கு பயன்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு. எடுத்து வச்சுக்கணும் தனியாக. சதையை நல்லா பொடிசு பொடிசாக வெட்டினா தான் பார்த்தீங்களா, சதையை நல்லா பொடிசு பொடிசாக வெட்டினா தான் நம்ம குழம்பு வைக்க நல்லாயிருக்கும். சுக்கா வைக்க எதுனாலும் வெட்டிக்கலாம். ரொம்ப பொடுசாக வெட்டணும், அப்போ தான் நல்லா இதாகும். உங்களுக்கு சேப்பில் எடுத்துவங்க. உங்களுக்கு எந்தெந்த சைஸு இது பண்ணுமோ பார்த்துவங்க. நான் இந்தளவு பொடுசாக எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். நீங்களும் அப்படி எடுத்துவோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுக்கா வைக்கிறதுக்காக நல்லாயிருக்கும். சதை சூப்பராக இருக்கும். சங்கு சதை எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து கிரேவி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை, இங்கே பாருங்கள் கறி மசாலா, சிக்கன் பொடி, இது வந்து மஞ்சள், இது வந்து பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு வச்சுருக்கு. எண்ணெயை ஊற்றிக்கிறோம் முதல்ல வைக்கிறது. எண்ணெய் நல்லா காயவும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிற வேண்டியதான். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஓவனாக தட்டி விட்டுறோம். வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கிறோம்.
வெங்காயம் நல்லா பொடிசு கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சைஸ் எந்த வேணுமோ உங்கள் சைஸை கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வேகும். வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். தக்காளியை சேர்த்துக்க வேண்டியதான். மல்லியிலை கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கணும். மல்லியிலை வந்து லாஸ்ட் தான் போடணும். வெள்ளைப்பூடை போட்டுக்கிறோம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சு வெள்ளைப்பூடை போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கணும். ஏன்னா சங்கு சதைக்கு வெள்ளைப்பூடை சேர்க்கணும். நல்லா வதங்க ஆரம்பிச்சு எல்லாம். சங்கு சதையை பாருங்கள், நாங்கள் நல்லா அவிச்சு வச்சாச்சு. ஏன்னா குக்கரில் போட்டு நல்லா அவிக்கணும். சும்மா வெட்டி வச்சு வேகாது. அவிச்சதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக வெட்ட ஆரம்பிச்சு. நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சங்கு சதையை சேர்த்துக்குருவோம். பாருங்கள் எவ்வளோ பீஸ் பார்த்தீங்களா, பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா வேகும், சாப்பிட நல்லாயிருக்கும். சங்கு சதை சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் வைக்கிற மைக்கே மெத்தட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். வெங்காயம் தக்காளியோட நல்லா கிளறி தான் நல்லாயிருக்கும். சங்கு சதை வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம பொடிகளை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் முதல்ல போட்டுக்கிடுவோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் எப்பவுமே தூக்குது. சிக்கன் பொடி கறி மசாலா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு, கறி மசாலாம் போட்டாச்சு. நல்லா பிறகு விட்டுக்க வேண்டியதான். பாருங்கள் கலரை பாருங்கள், நல்லா பிறகுனதுக்கப்புறம் பாருங்கள் கலரை எப்படி இருக்குண்டு. கரண்ட் வேறு போயிட்டு வெறும் இருட்டாக இருக்குது. இது சடோனா பார்த்தீங்களா. எல்லா பொடியும் போடையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். கலரை பாருங்கள், சங்கு சதைகளையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளறி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா எல்லா மசாலாவும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மூடி வச்சோம்னா அந்த ஆயில் பட்டு நல்லா கொஞ்சம் வேகும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலே வதங்க விட்டால் போதும், நல்லா வதங்கிடும். பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் திறந்து காட்டலாம். திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அந்த ஆயில் பட்டு நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்களா. எப்படி இருக்கும் கட்டியா. சாப்பாட்டில் பிறவை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். வாசனை மூக்கில் படும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, நாக்கில் எச்சி விட ஆரம்பிச்சிருது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சரியான வாசங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப சேர்த்துக்கூடாது. நாங்கள் லைட்டாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். மல்லிச்செடி சேர்த்துக்கிறோம். இப்போ ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு மல்லிச்செடி போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் வாசம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் இந்த கலருக்கு அந்த மல்லிகைப்பூ இலைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஜம்முன் ஆயிட்டு சங்கு சுக்கா. நல்லா கிரேவி நல்லா வெந்துட்டிங்க பாருங்கள். எப்படி ஒரு கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக உதிரி விட்டாலும் உள்ள மாட்டேங்கிற. அவ்வளோதான் இறக்க போகிறோம். இறக்கிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்கும். சாப்பிட்டா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தெரியும். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மூடி வச்சு இறக்கிறோம் அப்படியே.
ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது. அவ்வளோதாங்க. இனிமேல் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறது தான் கதையே இருக்குது. பாருங்கள் மக்களே, எல்லாமே ரெடி ஆகிட்டு சங்கு கிரேவி பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்குன்ட்டு ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சங்கு சதை மெயினான ஃபிஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் உப்பு ஹோட்டல் சூப்பராக இருக்கும். இங்கே ரசம் சூப்பராக இருக்கும். இங்கே வாங்க ஊற்றி சாப்பிடுவோம். என் பையனை பார்த்துங்க, நாங்கள் 2 தான் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். கொஞ்சம் ரசத்தை ஊற்றிக்கிடுவோம். ரசத்துக்கும் சங்கு கிரேவிக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கட் பண்ணி கிரேவி பாருங்கள், சங்கு கிரேவி வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். பையனை கொஞ்சம் வச்சுக்கணும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு அம்மாக்குள்ள கிரேவி இப்படி இருக்குது. சாப்பிட்றது பஞ்சு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட். இந்த மாதிரி சங்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் விட்டுறாதீங்க, வாங்கி ஒரு நாளாச்சும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி சாப்பிட தோணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கே சாப்பிட தோணுது, எச்சி ஊடு பேச முடியல, எச்சி ஊடிட்டு இருக்கு, எப்படா அவ்வளோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா சிக்கன் உப்பு ஹோட்டல், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு வேறு லெவல் சாப்பாடு, சரியான டேஸ்ட்டு. சங்கு சதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்குது. சங்கு சதை இதுக்கும் சரியான டேஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. அந்த சிக்கன் பொடி இதுக்கும் சேர்த்து தான் அந்த மசாலாவில் சேர்த்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது. இந்த சங்கு சதை வந்தால் நீங்கள் விட்டுறாதீங்க சரிங்களா. பாருங்கள் பையனும் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கட்டு எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. என் பையனை சொல்லிட்டான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க.